இன்று நாம் எதற்காக இருக்கிறோம்? நாம் சரஸ்வதி சபதம் என்ற நாடகத்தை காண்போம். கதாபாத்திரங்களின் அறிமுகம். சரஸ்வதியாக கலையரசி ரக்ஷிதா, லக்ஷ்மியாக கலை அழகி வர்ஷிகா, பார்வதியாக அமைதி புயல் லோகிதா ஸ்ரீ, நாரதராக நடிப்பு புயல் அஸ்வந்த், ஈசனாக நடிப்பு அரக்கன் எழிற்குமரன், ராஜாவாக நடிப்பு அழகன் யஷ்வந்த், வீரனாக நடிப்பு சூரன் விஸ்வன், பறை அடிப்பராக கலை அழகன் சாய் பிரசாத், காவல் வீரனாக கயல் புயல் கவியரசன் மற்றும் நடிப்பரசன் கஞ்வீர், தொகுப்பாளராக நடப்பழகி பபிதா மற்றும் கெஞ்சியல். போர் அடிக்குதுக்கா, என்ன பண்ணதுன்னே தெரியலக்கா. என்னம்மா தங்கச்சி, என்ன பண்றதா இருக்க? ஒரு நல்ல நாடகம் பார்த்தா நல்லா இருக்கும்க்கா. நாடகமா தங்கச்சி? டிவிலியா? அதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்குக்கா. அதுவும் சரிதான். அப்ப என்ன பண்றதா இருக்க? நம்ம சிக்ஷா பப்ளிக் பள்ளியில ஆண்டு விழா நடக்குதுன்னு அங்க போய் பார்க்கலாம்க்கா. சரி சரி தங்கச்சி, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆமா, கல்விதான் வாழ்நாள் முழுக்க முழுக்க ஒளி தரும் விளக்கு. அப்போ அந்த கல்வியை கற்றுக்க செல்வம் வேண்டாமா தங்கச்சி? கண்டிப்பா வேணும்க்கா. அதோட மன தைரியமும் வேணும்க்கா. கல்வியா செல்வமா வீரமா என்ற தலைப்பில் நாடகம் பார்க்க நாங்க ரெடி. வாங்க போய் நாடகத்தை பார்ப்போம். காட்சி 1. அலைமகள் கலைமகள் மலைமகள் மூவரிடமும் நாரதர் கலகம் செய்கிறார். நாராயண 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 நாராயண. கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா? அன்னையா தந்தையா தெய்வமா? கல்வியா செல்வமா வீரமா? அன்னையா தந்தையா தெய்வமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? மாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. நாராயண 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 நாராயண. கல்வியின் அரசி, சொல்லின் செல்வி, வணக்கம். உன் வருகை நல்வரவாகுக நாரதா. யார் அழைப்பு இல்லாவிட்டாலும் நான் வருவேன். அது யாராலும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலவரம் உருவாகிவிடும். அதனால்தான் அழைப்பை விட்டு சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் நான் கலகம் செய்வேனா தாயே? நீங்கள் எவ்வளவு அழகாக பாடினாலும் இங்கு லக்ஷ்மி கடாட்சமே நிறைந்துள்ளது. ஆஹா, லக்ஷ்மி கடாட்சமே நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. உலகிலே சிறந்தது எது? கல்வியா செல்வமா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீயே சொல். என் அறிவுக்கு எட்டிய வரை உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன, செல்வமா? இல்லை இல்லை, இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்பொழுதே பூலோகம் சென்று வாயிலா உமையை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்கி செல்வந்தர்களை அனைவரும் அவன் காலில் விழ வைப்பேன். இல்லாவிட்டால் எனக்கு கலைவாணி என்கிற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. வணக்கம் தாயே. வணக்கம் நாரதா, என்ன விஷயமாக வந்துள்ளாய்? கல்வியின் அரசி சரஸ்வதி தேவி கல்விதான் சிறந்தது என்று கூறுகிறார்கள். ஆகவே செல்வம்தான் சிறந்தது என்று நீ கூறவில்லையா? அது வந்து தாயே, உலகிலேயே சிறந்தது எது? கல்வியா செல்வமா? சொன்னால் கோதிக்க கூடாது. உலகிலேயே சிறந்தது கல்விதான். என்ன, கல்வியா? இல்லை இல்லை, செல்வம்தான் சிறந்தது.
இப்பொழுதே பூலோகம் சென்று வெறுமையில் ஆடும் ஒரு ஆணை செல்வ செழிப்போடு அரசனாக்கி செல்வம்தான் சிறந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இல்லை என்றால் நான் அலைமகள் அல்ல. எனக்கு திருமகள் என்கிற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயண 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 நாராயண. வாரும் நாரதா, என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாய்? கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம் தான் சிறந்தது என்று லக்ஷ்மி தேவியும் கூறுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஆணவத்துடன் பேசுகிறார்கள். உலகிலேயே சிறந்தது வீரம்தான். நாரதா, உலகிலேயே சிறந்தது எதென கூறு. முதலாவதாக கல்வி, இரண்டாவதாக செல்வம், அதன் பிறகுதான் மூன்றாவதாக வீரம். நாரதா, வா இங்கே. மாட்டேன் தாயே. நாரதா, வா இங்கே. மாட்டேன் தாயே. தேவி, உனது வீரத்தினை பற்றி அனைவரும் அறிந்தது. இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. உண்மையை சொல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று உலகில் எல்லோரும் பேசுகிறார்கள். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆகவே வீரம்தான் சிறந்தது என நான் நிரூபித்து காட்டுகிறேன். இப்பொழுதே பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் மாவீரனாக்கி ஆட்சியையும் புலவரையும் என் அருள் பெற்ற தளபதியின் காலில் விழ வைக்கின்றேன். இல்லாவிட்டால் நான் மலைமகள் அல்ல. எனக்கு பராசக்தி என்கிற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். மகாதேவா. என்ன நாரதா, உன் பிரச்சனையெல்லாம் முடிந்ததா? இல்லையே, இப்போதுதான் தொடங்கியிருக்கிறேன். ஆரம்பித்து விட்டாயா உன் பிரச்சனையை? இது வெற்றிகரமாக முடிய உங்கள் அருள் தேவை. என் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. சென்று வா. நன்றி. காட்சி 2. அலைமகள், கலைமகள், மலைமகள் மூவரும் அவர்கள் சபதத்தை நிறைவேற்றுகின்றார்கள். யாரோ ஒருவர் அரச தோட்டத்தில் பூ பெறுகிறார்கள். அவரை தண்டீர்களாமா? வாருங்கள், செல்லலாம். வித்யாபதி, இன்று முதல் நான் உனக்கு பேசும் வல்லமையும் பாடும் வல்லமையும் கொடுத்து பாவலனாக்கி நாவலனாக்கி கல்விக்கே காவலனாக்கிறேன். கல்விதான் சிறந்தது என்று நீ நிரூபித்து காட்டு. எனது அருள் உனக்கு. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி, இயல், இசை, நாடகம், உரைநடை, செய்யுள், இலக்கணம், கற்கண்டு, கடிதம், கட்டுரை, தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர், தாளாரர், சிக்ஷா பப்ளிக் பள்ளி ஆண்டு விழா. நான் பெரும் புலவராகிவிட்டேன். புலமை வந்துவிட்டது. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. I am a beggar boy. I am a beggar boy. Sir, 1 rupee, sir. I am begging here, sir. 1 rupee, madam. I am begging here, madam. Sir, 1 rupee, sir. I am begging here, sir. அரசர் இறக்கும் தருவாயில் உள்ளனர். அதனால் புதிய அரசரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். புது மகாராஜா வந்து விட்டார். 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 நானே ஒரு கோழை. நான் எப்படி உயிர் பிழைக்கப் போகிறேனே தெரியவில்லை. இந்த குத்துச்சண்டை போட்டியில் என் பெயரை கொடுத்து விட்டார்கள். அதில் வெற்றி பெற தாங்கள் அருள் தேவை. கவலைப்படாதே மானிடா. நாளை நடக்கும் குத்துச்சண்டை போட்டியில்
நீ வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் உலகிலேயே சிறந்த மாவீரனாகுவாய். அதற்கு என்ன அருள் உண்டு? இன்று முதல் நான் மாபெரும் வீரனாகிவிட்டேன். மாபெரும் வீரனாகிவிட்டேன். இனில் யாராலும் என்னை வெல்ல முடியாது. காட்சி 3. மகாதேவர் அவர்களின் கலகத்திற்கு முடிவளிக்கிறார். நாராயண 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 நாராயண. கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் ஒன்றாக ஒற்றுமையோடு இருப்பதை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? என்ன கேலி செய்கிறாயா? வந்தவனுக்கெல்லாம் காரணம் நீதானே. ஐயோ மாட்டேன். நாரதா, வா இங்கே. வந்தேன். அருகில் திருமகள் இருக்கிறார் என்று தயங்கி விடாதே. மேலும் மலைமகள் மிரட்டி விடுவாள் என்று பயந்து விடாதே. நடுநிலையில் என்று அறிவை கூட்டி நான் கேட்கும் கேள்விக்கு தக்க விடை கூறி நீ எங்கு வேணா ஓடிவிடு. புரிந்ததா? உலகிலே சிறந்தது எது? கல்வியா, செல்வமா, வீரமா? உலகிலேயே சிறந்தது கல்விதான். செல்வம் விலையற்றது. விவேகம் இருந்தால் வீரமும் குறையும். அத்தனையும் பொன்மொழி. நாரதா, வா இங்கே. வந்தேன். அருகில் வா. வந்தேன் தாயே. உலகிலேயே சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? உண்மையை சொல், உளராதே. தேவையில்லாமல் யாருக்கும் பயப்படாதே. நான் இருக்கிறேன். நன்றாக சிந்தித்து சொல். உலகிலேயே சிறந்தது எது? கல்வியா, செல்வமா? உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். அப்படி என்றால் அதன் பொன்மொழிகளை நீயே கூறு. பெண்ணை கொடுக்கும் இடத்தில் பொன்னையும் பொருளையும் சேர்த்தளவா கொடுக்கிறார்கள். ஆகவே செல்வம்தான் சிறந்தது. நன்றாக சொன்னாய். சக்தி, சரஸ்வதி. புரிந்ததா? நாராயண 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 நாராயண. நாரதா, எங்கே போகிறாய்? வந்தாயா? வந்தேன். வா இப்படி. பயந்தது போல் நடிக்காதே. இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை. பொய் பேசாதே. இல்லை. புரிகிறதா? நிஜத்தை பேசு. நிதானம் தவறி நேருக்கு மாறாக பேசி மேலும் எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்காதே. கல்வி, செல்வம் இது இரண்டும் தானா சிறந்தது? எந்த மடையன் சொன்னது? அப்படியானால் அதன் பெருமைகளை நீயே கூறு. கல்வி கற்றவர்களும் செல்வம் வைத்திருப்பவர்களும் வீரத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சு விடுவார்கள். ஆகவே வீரம்தான் சிறந்தது. ஆஹா, வீரத்துக்கே மிக அழகாக விளக்கம் தந்தாய். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா இருவரும்? ஆகவே வீரம்தான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம்தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம்தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம்தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம்தான் சிறந்தது. அடடா, உங்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவிகளும் இப்படி நான் திறந்தவள் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இதெல்லாம் இந்த நாரதால் வந்த வினை. இந்த உலகிற்கு கல்வி, செல்வம், வீரம் இவை 3மே அவசியமே. ஆகவே நீங்கள் 3 பேருமே உயர்ந்தவர்களே. மகாதேவா, ஆனால் நாரதா, போதும், வாயை மூடு. உன் திருவிளையாடலை முடித்துக்கொள். நாராயண நாராயண. இக்கணம் முதல் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதி அளிக்கிறோம். கல்வி, செல்வம், வீரம் இது 3மே இருந்தால்தான் ஆடுவது நன்னாடு. அதுவே பொன்னாடு. நாராயண நாராயண. இந்த நாடகம் அறிவில் பெருமையை அழகாக எடுத்து சொன்னது. மாணவர்கள் தங்கள் பாத்திரங்களை மிகுந்த பொறுப்பையும் உணர்வையும் கலந்து வெளிப்படுத்தினர். இந்த உயரிய தமிழ் நாடகத்தை வழங்கிய எங்கள் அன்பு மாணவர்களுக்கு மனமார்ந்த கைத்தட்டல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.